மேஷராசிக்கு 2026ஆம் ஆண்டு நல்ல பலன்களைத் தரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் சந்திரன் நிற்கும் போது 2026 சக்தி விகடன் டீம். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு இப்போது உண்டு. ஆபரணச் சேர்க்கைகள் மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் வருடப் பிற்பகுதியில் அதீத முன்னேற்றம். ஒரு குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு நேர்மறையான பலன்களைக் கொண்டு வருகிறது. கல்வி சார்ந்த துறையில் முன்னேற்றம் காணப்படும். தொழில் வாழ்க்கையில் உயர்வு உண்டு. ஆரோக்கிய நிலையில் மாற்றம் ஏற்படும். முக்கிய அம்சங்கள் தொழில். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஆரோக்கியம். மாற்றம் ஏற்படும் காதல். சராசரியாக இருக்கும் குடும்பம். அமைதியாக இருக்கும். ரிஷப ராசிக்கு 2026ஆம் ஆண்டு சராசரிக்கு மேலான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது சிறப்பு. தொழிலில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தைக் கொடுக்கும். 1-2. குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இருக்கும். நல்லிணக்கம் நிலவும். ஆரோக்கியம். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிறிய உடல்நலப் பிரச்சினைகள் வரலாம். பணம். நிதி வாழ்க்கையில் ஏற்ற இருக்கும் பலன்களைப் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்தத் துறையில் முன்னேற்றம் காண விரும்புகிறீர்கள்? பரிகாரங்கள். நரசிம்மர் வழிபாடு செய்வது ஏற்றத்தைக் கொடுக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி வழிபடவும். 2026 மிதுன ராசிக்கு கலவையான அனுபவங்களைக் கொண்டு வரும். இந்த ஆண்டில் வேலை மற்றும் வணிகத்தில் சில தடைகள் நீடிக்கலாம். எனவே அதிக எதிர்பார்ப்புகள் வைக்காமல் செயல்பட வேண்டும். கல்வி தொழில் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், வெளிநாட்டு கல்வி போன்றவற்றில் முன்னேற்ற வாய்ப்பு உண்டு. காதல் மற்றும் திருமணம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். காதல் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். நிதிநிலை. பணவசதி பொதுவாக நன்றாக இருக்கும். வருமானம் உயரக்கூடும். எனினும் நிலம், வீடு, வாகனம் வாங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். குரு பெயர்ச்சி பலன்கள். 2025 முதல் 2026 ஆண்டில் மிதுன ராசிக்கு ஜென்ம குரு என்று அழைக்கப்படும் குரு பகவான் அதிசாரமாக தனது ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார். இதனால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் குருவின் பார்வையால் சுபிட்சமான பலன்கள் கிடைக்கும். 2026 கட்டக ராசிக்கு ஒரு சுவாரஸ்யமான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டில் உங்கள் தொழில் மற்றும் நிதி நிலையில் முன்னேற்றம் காணலாம். குரு பெயர்ச்சி பலன்கள் கடக ராசிக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக ஜூன் 2ஆம் தேதி 2026 வரை. நிலையான வருமானம் மற்றும் சம்பள உயர்வு. சொத்து முதலீடுகளில் லாபம். செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். காதல் மற்றும் குடும்பம். காதல் உறவுகளில் முன்னேற்றம். குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம். திருமண வாய்ப்புகள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்யுங்கள். பரிகாரம். சூரிய வழிபாடு, ரவிவார பூஜை, குரு ஹோமம் செய்வது நல்லது. கணபதி, அனுமன், நரசிம்மர் வழிபாடு. சிம்ம ராசிக்கு 2026 ஆம் ஆண்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாக இருக்கும். அஷ்டம சனியின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் சில சவால்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களை வலுவாக்கவும் செய்யும். ஆரோக்கியம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டு. சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் நாள்பட்ட நோய்கள் மீண்டும் வரலாம். தொழில். தொழில் வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றம் இருக்கும். பொறுமை மற்றும் உழைப்பு உங்களுக்கு வெற்றியைத் தரும். பணம். பண வரவு சிறப்பாக இருக்கும். ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும். சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள். காதல். காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பரிகாரங்கள். சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றுவது, சூரியனுக்கு அருகே சென்று பிரார்த்தனை செய்வது மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நல்லது. கன்னி ராசிக்கு 2026 ஆம் ஆண்டு பல மாற்றங்களைக் கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனால் சில சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடும். காதல் வாழ்க்கை. உங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. தொழில்.
உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் நலம். உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம். பரிகாரம்: புதன் கிரகத்தை வணங்குவது உங்களுக்கு நல்லது. கருப்பு நிற பசுவை வணங்குவது மங்களகரமானதாக இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். 1. துலாம் ராசிக்கு 2026 ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், குறிப்பாக தொழில் மற்றும் காதல் வாழ்க்கையில். தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம்: உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணவரவு சிறப்பாக இருக்கும். பரிகாரங்கள்: சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றுவது, சிவன் கோயிலுக்கு செல்வது நல்லது. விருச்சிக ராசிக்கு 2026 ஆம் ஆண்டு ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்கும். உங்கள் கனவுகள் நிறைவேறும், மன அமைதி மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஆரோக்கியம்: உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும், பழைய கடன்கள் அடைபடும். பரிகாரங்கள்: முருகன் குலதெய்வ வழிபாடு முன்னேற்றம் தரும். பசுக்களுக்கு உணவளித்தல் வாழ்வை பசுமையாக்கும். தனுசு ராசிக்கு 2026 ஆம் ஆண்டு ஒரு கலவையான ஆண்டாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியால் மன உளைச்சல் இருந்தாலும், ராகு மற்றும் குருவின் பலத்தால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம்: மன அழுத்தம் தவிர்க்கவும், ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கையில் 2026 மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. தொழிலில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும், பழைய கடன்கள் அடைபடும். பரிகாரங்கள்: குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது நல்லது, தானம் கொடுப்பது நன்மை பயக்கும். மகர ராசிக்கு 2026 ஆம் ஆண்டு பொதுவாக சாதகமாக இருக்கும். தொழில் மற்றும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். வேலை வாழ்க்கை சமநிலையை பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியம்: ஆண்டின் தொடக்கத்தில் உடல் நலத்தில் கவனம் செய்ய வேண்டும், குறிப்பாக ஜனவரி முதல் மார்ச் வரை. குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், ஆனால் நண்பர்களுடன் உறவு நல்லதாக இருக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும், ஜூன் மாதத்திற்குப் பிறகு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு உள்ளது. பரிகாரங்கள்: ஹனுமானுக்கு வழிபாடு செய்வது, சனி கிரகத்திற்கு எண்ணெய் தீபம் ஏற்றுவது, திருநள்ளார் சனீஸ்வரர் கோயிலுக்கு செல்வது நல்லது. கும்பராசிக்கு 2026 ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். தொழில் மற்றும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் புதிய வரவுகள் கிடைக்கும். வேலை, உத்தியோகம் அனுகூலம் காணப்படும். காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும், பழைய கடன்கள் அடைபடும். பரிகாரங்கள்: நரசிம்மர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி வழிபடவும். மீன ராசிக்கு 2026 ஆம் ஆண்டு ஒரு கலவையான ஆண்டாக இருக்கும். ஜென்மசனியின் தாக்கம் இருந்தாலும் உச்சக்குருவின் பார்வையால் நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியம்: உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக ஆண்டின் தொடக்கத்தில். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், ஆனால் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். நிதி வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். பரிகாரங்கள்: மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது சிறந்தது.
பலன்களை 85% 5